இந்த வெள்ளை ஷர்ட்டு போடாமல் அதை பாரு பண்ணி மேய்க்கிறவன் வெள்ளை ஷர்ட்டு போடுறான் அப்படின்வாங்க. அது அவங்க சொல்கிற விதத்துக்குன்னா அவங்க போட முடியாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறாங்களா, இல்லைனா பண்ணி மேய்க்கிறவன் இப்படி தான் மேய்க்கணுன்றதுக்குன்றது அவங்க கான்செப்டா அது. ஆனால் மனசு ஒரு மாதிரி குத்தம் எனக்கு. அது அவங்க மேலே எம்எல்ஏ போக்கிட்ட அவங்க மேலே கிடையாது. நம்ம மிருகம் வெளியே விட்டு வச்சுருந்தாங்க அந்த டைமில், அதை ஒரே நாளில் காலி பண்ணாலும் பண்ண முடியாது. அப்போ அவங்க எதனா கீரை தோட்டம் வச்சுருப்பாங்க, இல்லை மாடு வளர்க்குறவங்க வீட்டில் கஞ்சி தண்ணி எதனா வச்சுருப்பாங்க. அதை குடிச்சிட்டு போகும்போது இது மாதிரி வார்த்தைகள் அவங்க தகாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அது சில இடத்துல கேட்டு தான் ஆகணும். ஆனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நேரத்தில். இந்த தொழிலை பார்த்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறது, இந்த ஜாதிய கட்டமைப்பு, இதை எப்படி நான் பார்க்குறீங்க? எனக்கு இன்னும் எனக்கு இந்த ஜாதின்றதுன்றது எனக்கு பிடிக்காதுன்றதும், ஜாதி ஒழியணுன்றதுன்றது இல்லை, ஜாதின்றதுன்றது எப்படி உருவானதுன்றதை நான் இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதன் வந்து அப்போலேருந்து சாப்பாடில் தான் வேறுபாடுன்றது உருவாக்குனது. எனக்கு தெரிஞ்ச கருத்தை அதில் நியாயமாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் தப்பு இருந்தாலும் கமெண்ட்டில் எதுனா போடுங்க. ஜாதி உருவானதுன்றதே மனிதன்கள் சாப்பிட்ற விதத்தில் தான். அந்த சாப்பிட்ற விதம் எப்படின்னா, ஒருத்தன் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பான், ஒருத்தன் ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சிருப்பான், ஒருத்தன் 100 ரூபாய் சம்பாதிச்சிருப்பான், ஒருத்தன் அன்றைக்கி அவனுக்கு 50 ரூபா தான் தினம் கூலியாக இருக்கும். 50 ரூபா இன்னும் வாங்கி சாப்பிட முடியுமா, அதை தான் வாங்கி சாப்பிட முடியும். 1000 ரூபாய் வச்சுருக்கிற இன்னும் வாங்கி சாப்பிட முடியும், அதை தான் வாங்கி சாப்பிட முடியும்.